Hello everyone, welcome to Talk Easy English. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கோ வேறு கண்ட்ரிக்கோ நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அப்போது கண்டிப்பாக நம்ம தமிழில் பேச முடியாது, நம்ம இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பஸ்ஸில் பஸ் ஷெடியூலோ இல்லை பஸ்ஸினுடைய ஃபேர் கட்டணமோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம், என்னென்ன மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஐ திங்க் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போது நம்ம மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம், பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறோம். அப்போ நமக்கு எங்கே பஸ் கிடைக்கும், சென்னை பஸ், இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் பஸ் எங்கே நிற்கும், சென்னை பஸ் எங்கெங்கே நிற்குங்கிறது தெரியாது. அப்போது எங்கே போய் அந்த பஸ் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாங்கிறது தான் இந்த கொஸ்டின். வேர் கேன் ஐ கேட்ச் த பஸ் டு சென்னை? சென்னை பஸ் எங்கே பிடிக்க முடியும்? Where can I catch the Chennai bus? Next, when is the next bus to Chennai? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த பஸ் சென்னைக்கு போகிறதுக்கு அடுத்த பஸ் எப்பொழுது வரும்? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, when is the next bus to Chennai? Will the Chennai bus come through the stop? Will the Chennai bus come through this stop? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பஸ் இந்த ஸ்டாப் வழியாக வருமா, இதுதான் அதனுடைய மீனிங். which bus goes to சென்னை? எந்த பஸ் சென்னைக்கு போகும்? இது அடுத்த கொஸ்டின். which bus goes to சென்னை? நெக்ஸ்ட் பார்க்கலாம். does this bus go to சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? முதல்ல பார்த்தது எந்த பஸ் சென்னைக்கு போகும்னு பார்த்தோம். இப்போது does this bus go to சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? will this bus get me to சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு கொண்டு செல்லுமா, என்னை கூட்டிகிட்டு போகுமா அப்படின்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் will this bus get me to சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். How often do the bus run to Chennai? How often do the bus run to Chennai? ஆஃபன்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ். பஸ்ஸினுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஆஃபன் யூஸ் பண்ணுறோம். ஹவு ஆஃபன்னா எத்தனை தடவைக்கு ஒரு தடவை நமக்கு பஸ் இருக்குது சென்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவு ஆஃபன் டு த பஸ்ஸஸ் ரன் டு சென்னை. இப்போது நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம இப்போ டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்னு, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பார்க்கலாம், இங்கிலீஷில் பேசலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிக்கெட் ஆஃபீஸில் வாங்கணுமா இல்லை பஸ்ஸில் வாங்கணுமாங்கிற டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ எப்படி இங்கிலீஷில் கேட்கலாங்கிறது தான் கொஸ்டின். எப்படி கேட்கலாங்கிறத பார்க்கலாம். வேர் இஸ் டிக்கெட் ஆஃபீஸ்? டிக்கெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வேர் இஸ் டிக்கெட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட், இப்போ நம்ம பஸ்லேயே டிக்கெட் வாங்கிக்கலாமா, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கேன் ஐ பை டிக்கெட் ஆன் தி பஸ்? டிக்கெட் நான் பஸ்ஸில் வாங்கிக்கொள்ள முடியுமா, வாங்கிக்கொள்ளலாமா, இதை தான் நம்ம இங்கிலீஷில் இப்படி கேட்க முடியும். இப்போது அடுத்த பஸ் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம். when is the next bus? அடுத்த பஸ் எப்பொழுது, when is the next bus? ஃபஸ்ட்டு பஸ் எப்போ, முதல் பஸ் எப்போ வரும், when is the first bus? ஃபஸ்ட் பஸ் எப்பொழுது. லாஸ்ட் பஸ் எப்போ வரும், when is the last bus? ரைட். எத்தனை மணிக்கு கடைசி பஸ் இங்கேருந்து கிளம்பும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாங்கிறது தான் இப்போ அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின். வாட் டைம் டஸ் தி
லாஸ்ட் பஸ் லீவ்? கடைசி பஸ் எப்பொழுது புறப்படும்? வாட் டைம் டஸ் த லாஸ்ட் பஸ் லீவ்? இப்படியும் நம்ம கேட்கலாம். ஐ வுட் லைக் டு renew மை சீசன் டிக்கெட். என்னுடைய சீசன் டிக்கெட்டை புதுப்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய சீசன் டிக்கெட்டை புதுப்பிக்க விரும்புகிறேங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ வுட் லைக் டு renew மை சீசன் டிக்கெட். நம்ம டிக்கெட் ஃபேர், கட்டணம், பஸ்ஸில் போகிறதுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஹவு மச் இஸ் த ஃபேர் டு சென்னை? ஹவு மச் இஸ் தி ஃபேர் டு சென்னை? சென்னைக்கு போவதற்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர், கொஸ்டின்குரிய மீனிங். நெக்ஸ்ட், இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறும்போது நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா, கண்டக்டர்கிட்ட சீட்ஸ் எதுவும் இருக்கா உட்கார்றதுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் தேர் எனி சீட்ஸ் லெஃப்ட்னு கேட்கலாம். ஆர் தேர் எனி சீட்ஸ் லெஃப்ட்? இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஃப்ரேஸ்க்கு போகலாம். ஆர் தேர் எனி சீட்ஸ் இன் த பஸ்? ஆர் தேர் எனி சீட்ஸ் இன் த பஸ்? இப்படியும் நம்ம கேட்கலாம். ரைட், இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ மைண்ட் இஃப் ஐ சிட் ஹியர்? உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா நான் இங்கே பக்கத்தில் உட்காந்தா அப்படின்னு கேட்போம் இல்லையா. டூ யூ மைண்ட் இஃப் ஐ சிட் ஹியர்? ஓகே, இப்போ விண்டோஸ் நமக்கு ஓப்பன் பண்ணணும், விண்டோஸ் க்ளோஸ்டாக இருக்குது, விண்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதே இங்கிலீஷில் எப்படி பொலைட்டாக கேட்கலான்னா, டூ யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் தி விண்டோ? இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதே இங்கிலீஷில் டூ யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் தி விண்டோ? அதே மாதிரி தான் விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டூ யூ மைண்ட் இஃப் ஐ க்ளோஸ் தி விண்டோ? டூ யூ மைண்ட் இஃப் ஐ க்ளோஸ் தி விண்டோ? ரைட், இது முடிஞ்சிருச்சு. இப்போது சென்னை பஸ்ஸில் ஏறின உடனே நம்ம கண்டக்டர்கிட்ட கேட்போம், இந்த பஸ் சென்னையில் நிற்குமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, இல்லை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, குட் யூ ப்ளீஸ் ஸ்டாப் அட் சென்னை? குட் யூ ப்ளீஸ் ஸ்டாப் அட் சென்னை? சென்னையில் இந்த பஸ்ஸை நிறுத்த முடியுமா? அடுத்து நம்ம கண்டக்டர்கிட்ட கேட்போம், இங்கேருந்து எத்தனை ஸ்டாப் இருக்குது சென்னை போகிறதுக்கு அப்படி கேட்கலாம். அதே இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி ஸ்டாப்ஸ் ஃப்ரம் ஹியர்? ஹவு மெனி ஸ்டாப்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா எத்தனை ஸ்டாப்ஸ் இங்கேருந்து இருக்குது, எத்தனை நிறுத்தங்கள் இங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட், எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு லாங் வில் இட் டு டேக் டு கெட் தேர்? அங்கே போவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் வில் இட் டேக் டு கெட் தேர்? இப்படி கேட்கலாம். சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்டாப் எது, நிறுத்தம் எது, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, which is the closest stop at Chennai? Which is the closest stop to Chennai? அப்படின்னு கேட்கலாம். அதை கேட்டு முடித்த உடனே நம்ம அடுத்து இது என்ன ஸ்டாப்பில், இப்போ நம்ம எந்த ஸ்டாப்பில் இருக்கோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதே இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட் இஸ் திஸ் ஸ்டாப்? இந்த ஸ்டாப் என்னது, இந்த நிறுத்தம் என்னது, வாட் இஸ் திஸ் ஸ்டாப்? With this, let me end up this video. I hope you would have enjoyed it. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது questions, doubts இருந்தால் you can leave your questions in the comment box. Thank you very much for watching this video, and feel free to like, share and follow my video. See you again in the next session.